இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 5 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 32,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்ளை பண்ண ஜூலை 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்எஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இது தான். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் இருக்குது இந்த பிடிஎஃப்பில். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பேஜை கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட இடத்துல வந்து இந்த இடத்துல டிக் பண்ணிக்கிங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே விண்ணப்பதாரரோட பெயர், உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, கரண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ், அதாவது தற்போதைய வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க, நிரந்தர வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க. எல்லாமே ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துருங்க. ஆதார் எண் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அதோட ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது ஃபோன் நம்பர் ஏதாவது ஒன்று இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்காக. இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த மெயில் ஐடி இங்கே கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. இல்லைனா மெயில் ஐடி இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே இடம் தேதி ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சரை போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃபு அண்ட் மார்க் ஷீட்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நெசசரி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன்